யாகாவார் ஆயினும் நான் காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இந்த ஒரு குறளை நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிற டைம்ல படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஏன் இப்ப நம்ம எல்லாருமே டிராவல் பண்ற பஸ்ஸஸ்ல நிறைய பேருந்துகளில நீங்க குறள்கள் எல்லாம் பார்த்திருக்க முடியும். அதுல இந்த ஒரு குறளையும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஸோ எனக்கு டிராவல் பண்ற டைம்ல இந்த பஸ்ல ஒட்டி வச்சிருக்கிற குறளை படிக்கிறது ரொம்பவும் பிடிக்கும். என்ன போலவே நீங்களும் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கும் படிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ் மூலமா ஒரு தம்ஸ் அப்ப எனக்கு இப்பவே தெரியப்படுத்திடுங்க. சரி, இந்த ஒரு குறளுக்கான மீனிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமையும் இருக்கலாம். பட் டோன்ட் வரி, இன்னைக்கு அதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி வந்திருக்கிற உங்க எல்லாரையுமே நம்ம பாட்காஸ்டுக்கு அன்போட வெல்கம் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாருமே இந்த ஒரு நேரத்துல நம்ம கம்ஃபர்ட் ரேடியோல ஒய் மீ அப்படின்ற நிகழ்ச்சியை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சியோட பேசுறதுக்கு வந்துட்டேன், உங்க ஆர்ஜே ஷர்லன். சரி, இப்ப அந்த குறள் சொன்ன அதற்கான பொருள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த வேர்ல்டுல இங்க எதை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. நம்ம எதை காத்து கொள்ளுகிறோமோ இல்லையோ, நம்மளுடைய நாவை பயங்கரமா காத்து கொள்ளணும். அப்படி காத்து கொள்ளாம விட்டுட்டோம் அப்படின்னா அது சோகத்தை கொண்டு வந்து விட்டுரும் நமக்கு. ஸோ இதுதான் அதற்கான அர்த்தம். இன்னைக்கு இந்த நாவு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க இப்ப வந்து என்கிட்ட பேச போறீங்க, நான் மட்டும் டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்கேன். பட் நீங்க எனக்கு சொல்லுங்க, இந்த டங் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க. டங் அப்படின்னு சொன்ன உடனே இதுல பாசிட்டிவான விஷயமும் இருக்கு, நெகட்டிவான விஷயமும் இருக்கு. அதாவது இந்த நாவால ஒருத்தரை வாழ வைக்கவும் முடியும், அதே சமயத்துல அந்த நபரை இல்லாம ஆக்கவும் முடியும். ஸோ இது எத்தனை பேர் நீங்க அக்ரி பண்ணிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு அதையும் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம இதை பத்தி தான் பேச போறோம். நான் இதை யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ கொஞ்சம் எனக்கு பேசலாமா வேணாமா அப்படின்னு ஒரு பக்கம் தோணிக்கிட்டு இருந்தாலும் சரி ஓகே, இன்னைக்கு நம்ம இதை பத்தியே பேசிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் கிளம்பி வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே நாவை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ டங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பைபிள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அது எப்படிங்க முடியும்? இப்போ ஒரு நபர் என் மேல தேவையே இல்லாத பழிய சுமத்துறாங்க. ஆனா இந்த இடத்துல என்னுடைய நாவை நான் எப்படி கட்டுப்பாடோட வச்சுக்க முடியும்? அந்த இடத்துல நான் அப்ப எதுவுமே பேசக்கூடாதா? ஸோ இப்படிப்பட்ட சில கேள்விகள்லாம் இருக்கலாம். ஆனா பைபிள் நமக்கு சொன்னது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாவை அடக்க ஒடக்கமா வச்சுக்கணும். எதனால வச்சுக்கணும்? அது ஏன் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் என்னுடைய டங்கை? எதனால? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் தான் வந்து இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம பேச போறோம். Why must I control my tongue? என்னுடைய நாவை நான் ஏன் கட்டுப்படுத்த வேண்டும்? இதற்கான பதில வந்து நம்ம ஒரு பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ கூட ஒரு அழகான பாடல் வந்துகிட்டு இருக்குது, அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு த ஷோ லிசனர்ஸ். என்னங்க சாங் கேட்டிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். இன்னைக்கு நம்ம ஒய்மி ஷோவில் இந்த எபிசோடில் ஒய் மஸ்ட் ஐ கண்ட்ரோல் மை டங், நான் ஏன் என்னுடைய நாவை கட்டுப்படுத்தணும், இதற்கான காரணம் என்ன சொல்ல போட்டிருக்கு, வேதத்துல என்ன இதை பத்தி சொல்லியிருக்காங்க, அண்ட் இந்த ஒய் அப்படின்ற கேள்விக்கான ரீசன் என்ன கொடுக்க போட்டிருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நான் உங்ககிட்ட ஒரு குவெஸ்டன் ஒன்று கேட்டிருந்தேன். இந்த டங், நாவு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு, நீங்க என்ன யோசிக்கிறீங்க, அதை நீங்க சொல்லுங்க அப்படின்றத நான் கேட்டிருந்தேன். நீங்க இப்பவும் தாராளமா தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸ் மூலமா. பட் ஒன் திங், நீங்க தெரியப்படுத்தும் போது #WM அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க. சரி ஓகே, இந்த பைபிள்ல நாவை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு நம்ம யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். ஸோ இதை நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். நான் உங்களுக்காக ரீட் பண்றேன். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானதும் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த ஒரு வசனம் படிக்கிறப்ப
எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப நான் பேசணுமா? பேசக்கூடாதா? நான் ஏதாச்சும் சொல்லணுமா? சொல்லக்கூடாதா? நான் என்ன பண்ணணும் இப்ப? நான் அமைதியா இருந்துரணுமா? சைலண்ட் இஸ் த பெஸ்ட் ஆன்சர்ன்னு சொல்லுவாங்கல்ல சம்டைம்ஸ். அத மாதிரி இருந்துரலாமா? இப்படிலாம் யோசிச்சேன். ஆனா உண்மையிலேயே இந்த நாவுக்கு அவ்வளோ பவர் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ பைபிள் வந்து சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, நாவு அப்படின்றது ஒரு சின்ன ஒரு பார்ட் தான். பட் ஆனால் அதுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்ம இமேஜினே வந்து பண்ணாத அளவுக்கு, அதாவது நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். இந்த நாவானது நம்மளுடைய முழு சரீரத்தையும் கெடுத்து நம்மளை நரகத்துல தள்ளி விட்டுருமா. அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவரை காட் இந்த டங்க்ல நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நம்ம எப்படி யோசிக்கிறோம், பிக்கான திங்ஸ் இருக்கு, ஓகே ஒரு பெரிய காரியம் இருக்கு, அதனால தான் நான் பெருசா இம்பேக்ட் ஆவேன், அது என்னை பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதன் மூலமா தான் பெரிய ஆசீர்வாதங்கள் பிக் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ட்ரூத் என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் சம்திங் வெரி லிட்டில், ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு அது ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் டிஸ்ட்ராக்ஷன், அதாவது நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடியதாகவும் இருக்கும். சின்ன சின்ன காரியத்துல கூட நம்ம கவனமா இருக்கணும். நம்மளுடைய வேர்ட்ஸ் இன்னைக்கு பேசுறது லைட் அண்ட் வெயிட்டா தான் இருக்கு. நம்ம வந்து பேசுறோம், அடுத்த ஒரு வார்த்தை பேசும்போது முன்னாடி பேசின வார்த்தை என்ன ஆகுது, டிஸப்பியர் ஆயிடுது, அது மறைஞ்சு போயிருது. இங்கெல்லாம் நம்ம ஏமாத்திரலாங்க, நான்லாம் அப்படிலாம் பேசவே இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லிடுவோம் சில சமயத்துல. ஆனா நம்ம ஹெவன்ல மறைக்க முடியுமா? அங்க டிஸ்அப்பியர் வந்து ஆகவே ஆகாது, ஃபுல் அப்பியரன்ஸ் தான். நம்ம இங்க என்ன பேசுறோமோ அதை அப்படியே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஸ்கிரீன்ல போட்டு காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம எல்லாரும் அங்க போய் பார்த்தாதான் தெரியும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசுகிற ஒரு வேர்ட்ஸுமே ஒரு பர்சனுடைய ஹார்ட்டில் டீப்பாக இறங்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே யோசிக்கணும். இப்போ நான் ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு தெரியாமையே உங்களுடைய ஹார்ட்குள்ள அது டீப்பாக இறங்கிட்டு இருக்கு. நான் இப்போ பேசுறது உங்களுடைய பிரெயின் அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம பேசுறது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்டிலான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ரொம்பவும் ஹம்புளாக பேச பழகிக்கணும். இப்படி நம்ம பேசும்போது ஒரு பர்சன் இந்த உலகத்தால் மறக்கப்பட்டு போயிருக்கலாம், அவர் புறக்கணிக்கப்பட்டு போயிருக்கலாம், ரொம்பவும் பலவீனமாக காணப்படலாம், உடைக்கப்பட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட நீங்கள் ஜென்டலாக பேசும்போது, அன்போட பேசும்போது, மறக்கப்பட்ட அவரை அந்த வார்த்தையானது தூக்கி நிறுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு பேச பழகிக்கணும். நம்பிக்கையே இல்லாம இருக்கிற நபருடைய வாழ்க்கையில நீங்க பேசுற அந்த ஒரு வார்த்தை அவங்கள மீண்டும் நிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். அந்த ஒரு என்கரேஜ்மெண்டான வேர்ட்ஸ் நம்ம கிட்ட இன்னைக்கு காணப்படணும். ஆனா அதர் சைடு நீங்க மற்றொரு பக்கத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ் ரொம்பவும் ஷார்ப்பானது. நம்ம அதை கேர்லெஸ்ஸா யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஹார்ட் அது கட் பண்ணிடும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ இதயத்தை நீங்கள் சிசரை வச்சு கட் பண்ணால் எப்படி இருக்கும்? அது நினச்சி கூட பார்க்க முடியல நம்மளால. அது போல தான் ஒரு ஸ்வாட் மாதிரி இந்த டங்கானது செயல்படும். அதனால வேர்ட்ஸை நம்ம ரொம்பவும் பார்த்து யூஸ் பண்ணணும். இன்னொரு குரல் கூட நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம், என்னங்க இன்னைக்கு குரலாக சொல்கிறீங்களே, வர வழி இல்லை, என்னுடைய குரலில் நீங்கள் அதை கேட்டு தான் ஆகணும். தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்ட வடு. இது எல்லாருமே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ அடிபட்டுச்சு அப்படின்னா கூட அது சரியாயிரும். ஆனால் நீங்கள் நாவினால திட்டிட்டீங்க அப்படின்னா அது என்னைக்குமே ஆறாமல் ஒரு தழும்பு போல இருந்துக்கிட்டே இருக்குமா. அதனால நம்ம எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்லெஸ்ஸாக வேர்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம சொல்லுவோம், இல்லைங்க நான் சும்மா ஃபன்னுக்காக பேசினேன், ஜாலியாக பேசினேன், ஆனால் அவங்க அப்படி சீரியஸாக எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. கம்பெனிக்கு வேற இன்னொருத்தரையும் நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவோம், நீங்களே சொல்லுங்கள் இதில் நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் விஷயம் அது இல்லை. நீங்கள் எண்ட் ஆஃப் த டே அவங்கள காயப்படுத்திட்டீங்க. எதனால? நீங்கள் கேர்லெஸ்ஸாக வேர்ட்ஸை விட்டதுனால. அப்போ நம்ம யோசிக்கலாம், இல்லைங்க அப்போ ஜோக் கூட நம்ம வந்து பேசவே கூடாதா, ஃபன்னுக்காக கூட நம்ம வந்து பேசக்கூடாதா? நம்ம எல்லாருமே சம்டைம்ஸ் எல்லாருமே வந்து தப்பு பண்ணுவோம். யாருமே வந்து இங்கே பர்ஃபெக்டாக பேசுகிற ஆட்கள் அப்படிலாம் இல்லவே இல்லை. இப்போ நானே பேசுகிறேன் பார்த்தீங்களா, ஏகப்பட்ட ரோலிங்லாம் வந்து ஆகும். பட் அதையும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதற்காக ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன்.
இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி, அந்த இடத்துல என்ன சூழ்நிலை இருக்குதோ, அதுக்கேத்த மாதிரி அங்க இருக்கிற ஒரு பெர்சன நான் விளையாட்டுக்கு, இல்லன்னா ஜாலியா நான் பேசிடுறேன். இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் பேசுறதுனால, இப்ப நான் ஒரு கமெண்ட் பண்ண போறேன். ஒரு கவுண்டர் நான் குடுக்க போறேன். இப்ப இத குடுக்கறதுனால, அந்த சிச்சுவேஷன்ல என் கூட இருக்கிற அந்த ஒரு நபர், நான் பேசுற இந்த வேர்ட்ஸால ஹர்ட் ஆவாங்களா? ஆக மாட்டாங்களா? அப்படின்றத யோசிச்சுட்டு பேசணும். அதுதான் கேர்ஃபுல்லா பேசுறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு காரணம் இது மட்டும் தான். நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓவர் ஹைப்ல ஓகே ஜாலியா இருக்கிறாங்க, எல்லாருமே ஒண்ணு தான் அப்படின்னு நம்ம சுலபமா கமெண்ட் பண்ணிடுறோம். ஆனா எல்லாருமே ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒருத்தருடைய எமோஷன்ஸ், ஒருத்தருடைய ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட். எண்ட் ஆஃப் த டே நம்ம அந்த ஒரு சோலை ஹர்ட் பண்ணிட்டோம். அந்த ஆத்மாவை என்னுடைய வார்த்தையினால, இந்த நாவினால நான் காயப்படுத்திட்டேன். ஸோ நான் இதை என்னோட லைஃப்ல நிறைய டைம்ஸ், நிறைய டேஸ் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பேசுற ஒரு ஒரு வார்த்தையுமே நம்ம இதயத்துல என்ன இருக்கு அப்படின்றத அது வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். இப்ப நம்ம கேட்கலாம், இல்லையேங்க பைபிள்ல தேவன் சொல்லியிருக்காரு, நான் யாரை சபிக்கிறேனோ அவங்கள என்னுடைய தேவனும் சபிக்கிறாரு, இந்த வார்த்தைலாம் இருக்குதே அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் விஷயத்த நம்ம பார்க்கவே கூடாது. நம்மளுடைய நாவை தேவன் நமக்கு கொடுத்தது மற்றவங்களுக்கு தீங்கு செய்யறதுக்காக இல்லவே இல்லை, அதை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையே பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா அடுத்தது தேவன் சொல்றாரு, நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ அவங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அதுவே நம்ம புதிய ஏற்பாடு வரும்போது இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, ஒருத்தர் உன்னை சபிக்கிறாங்களா, அதுக்கு நீ பழிக்கு பழி வாங்காத. உன்னை சபிக்கிறவங்கள நீ ஆசீர்வதிச்சிரு, நீ பிளஸ் பண்ணிரு, மனதார அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீ சொல்லு, அறிக்கையிடு அப்படின்னு சொல்றாரு. இதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம எப்பயுமே பழசையே பார்க்க கூடாது. ஆண்டவர் புதுசா நமக்கு மாத்தி கொடுத்துட்டாரு. ஸோ அந்த புதுசை நம்ம பார்க்கணும். நம்ம இருதயத்தின் நிறைவுனாலதான் வாய் பேசுது அப்படின்னு இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு. நம்ம இதயத்துல எது மிகுதியா இருக்குதோ அதை தான் வெளியில நம்ம எல்லாரும் காட்டுறோம். இப்போ ஒரு வார்த்தையை நம்ம பேசுறோம், அதை திரும்பவும் வாங்கிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. இப்போ ஒரு கல்லை தூக்கி எறிகிறோம், அந்த கல் என்ன திரும்பவும் நம்ம கைக்கா வரப்போகுது? வரவும் வராது. அதே போல நம்மளுடைய நாக்கை கட்டுப்படுத்துறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியமானது. நம்ம இப்ப இதயத்துல மிகுதியானது ஒருவேளை கோவம், வன்மம், பொறாமை, குற்றச்சாட்டுகள், பொய் கூறுதல், பெருமை, இப்படிலாம் உள்ளுக்குள்ள மிகுதியா இருக்கும்போது வெளியில புறப்படுகிறதும் அதே போலதான் இருக்குமே. இந்த ஒரு வேர்ட்ஸ் ஒரு சின்னதா இருக்கலாம், ஆனா அது ஸ்மால் மொமெண்ட்டை கெடுத்துரும். அண்ட் நிறைய ஃபேமிலிஸ், நிறைய குடும்பத்தை இன்னைக்கு உடைக்கிறது இந்த ஒரு சில வார்த்தைகளை நம்ம கேர்லெஸ்ஸா விடுறதுனால தான். அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இன்னைக்கு கட் ஆகுது, டிவைட் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் இயர்ல நல்லா கேங்கா இருப்பாங்க, அதுவே தேர்ட் இயர் நீங்க போனீங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. ஈவன் மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் தேவனுக்குள்ள விசுவாசமா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வேர்டால அவங்க விசுவாசத்தை கூட டேமேஜ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவர் இந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கு. நம்ம ஆரம்பத்திலே படிச்ச மாதிரி தான், அது முழு சரீரத்தையும் கெடுத்து நரகத்துல தள்ளுறதுக்கான பவர் அந்த ஒரு வேர்ட்ஸ், அந்த ஒரு டங்குக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம ரீட் பண்ணோம். ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக செயல்பட வேண்டியது முக்கியமானது, இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதுவே நம்மளுடைய இதயம் மிகுதியான அன்பினால, பொறுமையினால, தாழ்மையினால, மன்னிக்கிற குணத்தினால நிறைந்திருக்கும் அப்படின்னா நம்ம வெளியில வெளிப்படுத்துற வார்த்தைகளும் அப்படிதான் காணப்படுமே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்க எல்லாருக்குமே சொல்ல ஆசைப்படுறேன். நான் சொல்ற அப்படியே ஒரு பிக்சரை நீங்க அப்படியே ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு டார்க்கான ரூம் இருக்கு, கம்ப்ளீட்டா அந்த இடம் ஃபுல்லா இருட்டா இருக்கு. கார்னர்ல இந்த வைக்கோல் இருக்கும்ல, ஸோ அது வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு பர்சன் அந்த ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம்குள்ள போன உடனே ரொம்ப டார்க்கா இருக்கு. அவங்க கையில ஒரு மேட்ச் ஸ்டிக் பாக்ஸ் இருக்கு, தீ குச்சி ஒன்று இருக்கு. அதை அவங்க பற்ற வைக்கிறாங்க. பற்ற வச்ச உடனே என்ன பண்றாங்க, கையில வச்சுட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு, இது ஒரு சின்ன தீக்குச்சி தான், இதால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அதுவே அந்த தீப்பெட்டிய அவங்க கவனக்குறைவா அதை பற்ற வச்சு
அந்த வைக்கோல் கிட்ட போயிட்டாங்க, அதை வந்து போட்டுட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அது கொஞ்ச நேரத்திலேயே அவ்வளோ ஸ்பீடா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா வைக்கோல்லாம் வந்து உடனே பத்த வச்சோம் அப்படின்னா அது செம ஃபயர் ஆயிடும். ஸோ இப்படி இந்த கவனக்குறைவா செயல்படுகிறதுனால அது அந்த மனிதனுக்கே ஒரு ஆபத்தை கொண்டு வந்து விளைவிக்கும். நம்மளுடைய நாக்கும் அதே வழியில தான் செயல்படுது. கோபத்துல அப்படி இல்லைன்னா பெருமையில பேசப்படுகிற ஒரு கவனக்குறைவான வார்த்தை நெருப்பை போல பரவுது. அது நிறைய பேருடைய அமைதியை எரிச்சு போடுது, உறவுகளை அழிச்சு போடுது, ஒருவருடைய எதிர்காலத்தை கூட கெடுத்து போடுது. ஆனா இந்த ஒரு பிக்சரோட அடுத்த பக்கத்துல அழிக்கக்கூடிய அதே தீப்பெட்டிய நன்மைக்காகவும் நம்ம பயன்படுத்த முடியும். அது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம அந்த தீப்பெட்டிய கவனமா பத்த வச்சு அந்த டார்க்கான ரூம்ல விளக்கு எங்க இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த விளக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியும். ஓகே, இங்கதான் வைக்கோல் இருக்குதா, நல்ல வேலைப்பா, இது பக்கத்துல நம்ம போகல அப்படின்ற ஒரு திசையை கண்டுபிடிக்கவும் முடியும். இப்போ நம்ம வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது நம்மளுடைய கையில் இருக்குது. இப்போ நீங்கள் டெசிஷன் எடுங்க. சங்கீதத்தில் தாவீது ரொம்ப அழகாகவே பாடுறாரு. சங்கீதம் 141 3ஆம் இப்போ நம்ம வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிறோம், இப்போ டெசிஷன் எடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் தேர்வு செய்யுங்க. நம்ம அள்ளிக்கிற நெருப்பு போலவா, அப்படி இல்லைன்னா வழி நடத்துகிற ஒளியை போல நம்மளுடைய வார்த்தைகள் இருக்க போகுதா? சங்கீதத்தில் தாவீது அழகான ஒரு சங்கீதம் பாடுறாரு. சங்கீதம் 141 3. கர்த்தாவே, என் வாயுக்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அன்னைக்கே தாவீது வார்த்தைகளை பயன்படுத்துறதுல ரொம்பவும் கான்ஷியஸா இருந்திருக்காரு அப்படின்றத இந்த ஒரு சங்கீத பாட்டு நம்ம படிக்கிறப்ப தெரிஞ்சுக்க முடியும். தாவீது கர்த்தர்கிட்ட கேட்குறாரு, என்னுடைய வாய்க்கு நீங்க காவல் வைங்க அப்படின்னு. வாய்க்கெல்லாம் காவல் யாராச்சும் வைக்க சொல்லுவாங்களா? ஆனா பாருங்க அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு. இன்னைக்கு நம்மளுடைய மவுத் அண்ட் லிப்ஸ், நம்ம பேசுற ஒரு வேர்ட்ஸுக்குமே நம்ம காவல் வைக்க சொல்லி தேவனிடத்துல கேட்கணும். சரி, இப்போ இன்னைக்கான டாபிக் வந்து நான் இதுக்கு என்னுடைய நாக்கை கட்டுப்படுத்தணும், என்னுடைய வார்த்தைகளை நான் ஏன் கட்டுப்படுத்தணும், அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக எப்படிலாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ கூட ஒரு அழகான பாடல் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. மீண்டும் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம ஷோவோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செக்மெண்ட்ல இருக்கிறோம். அண்ட் இந்த செக்மெண்ட்ல நம்ம வாழ்க்கையில இதை எப்படி ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ண போறோம் அப்படின்ற ஸ்டெப்ஸை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, நீங்க உங்க டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன ப்ரேயரோட எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதில் இந்த ஒரு பாயிண்ட்டை இனிமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆண்டவரே, என்ன நீங்க கைட் பண்ணுங்க, உங்களுடைய வார்த்தையினால இன்றைய தினத்துல என்ன நீங்க நடத்துங்க அப்படின்னு கேட்டு நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்களே கேளுங்க, இதை நான் பேசுறதுனால, இப்ப நான் இந்த வார்த்தைய பயன்படுத்துறதுனால இந்த ஒரு பவர் அவங்கள கட்டக்கூடியதா இருக்குமா, அப்படி இல்லைன்னா அவங்கள நொறுக்கக்கூடியதா இருக்குமா, அவங்கள பிரேக் பண்ணக்கூடியதா இருக்குமா அப்படின்றத கொஞ்சம் உங்களுக்கு நீங்களே கேளுங்க. அண்ட் தேர்ட் ஒன், நீங்க இப்போ ஒருத்தரை ஹர்ட் பண்ணிட்டீங்க, உங்க வார்த்தையால ஹர்ட் பண்ணிட்டீங்க, அதை நீங்க கேள்விப்படுறீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லி கேள்விப்படுறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வெயிட் பண்ணாம, டிலே பண்ணாம உடனே குயிக்கா அந்த ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு சாரி கேளுங்க, அவங்கள நீங்க மன்னிக்க சொல்லி கேளுங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதை டெய்லியுமே ஒரு ஹேபிட்டா வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒன் பர்சனை நீங்க உண்மையான வேர்ட்ஸை சொல்லி பிளஸ் பண்ணணும். அவங்க எவ்வளோ பெரிய நபரா இருந்தாலும் சரி, அவங்க உயரத்துல இருந்தாலும் சரி, நம்மளை விட அதிகமாக சேலரி வாங்கினாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருந்தாலும் அவங்கள நீங்கள் உண்மையான வேர்ட்ஸ் சொல்லி பிளஸ் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் ஒன், எப்பயுமே
ஆண்டவருடைய வார்த்தையை டெய்லியுமே ஃபில் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய இதயத்துல. ஏன்னா நீங்க வார்த்தைகளை எந்த அளவுக்கு இதயத்துல மிகுதியா நிரப்புறீங்களோ அந்த வார்த்தையானது ஜீவன் உள்ளதா இருக்குது. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. ஸோ அந்த வார்த்தை மிகுதியா இருக்கும்போது நீங்க வெளியில காண்பிக்கிறதும் அவருடைய வார்த்தைகளை நீங்க மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே காமனா இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாக்கில் இருந்து பேசுகிற வார்த்தைகள் தான். ஸோ இந்த ஒரு டங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். பிகாஸ் நம்ம வேர்ட்ஸுக்கு பவர் இருக்கு. அந்த ஒரு பவர் ஒருத்தரை பில்ட் பண்ணணுமே தவிர எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அந்த ஒரு கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம எல்லாருமே செயல்படணும். ஓகே நேர்களே, இந்த ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுறத எனக்கும் அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ கூட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கு இதே நேரத்தில் உங்களை வேறு ஒரு காரணத்தோட சுவாரஸ்யமான தகவலோட சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஆர்ஜே ஷர்லின். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கம்ஃபோர்ட் ரேடியோ.